வெல்கம் டு ஸ்டார் பெல் ஸ்டெக். நான் உங்க மிஸ் வின்மணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாட்ஸ் அ டைம், அதான் நம்மளோட வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன மிஸ் கிளாக் வரைஞ்சு வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இந்த கிளாக் வச்சுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு டைமை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு சொல்லி தர போறேன். நிறைய சுத்தி எழுதி வச்சிருக்கேன்னு பாக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? டைம் நார்மலா நம்ம மேக்ஸிமம் டைம் நம்மள கேட்டாக்க நம்ம என்ன சொல்லுவோம்? 10:10, 10:15, 10:20, 10:30 சொல்லி டிஜிட்டல் டைமிங் சொல்லிடுவோம். ஆனா அதையும் தாண்டி இன்னொரு மெத்தடும் இருக்கு டைமிங் சொல்றதுக்கு. அந்த மெத்தட் தான் இப்ப நம்ம பார்த்துக்க போறோம். நான் ஒரு முறை ஒருத்தவங்கள்ட்ட தெரியாம டைம் கேட்டுட்டாங்க. என்ன டைம் ஆகுது? அவங்க பாட்டு 12:30 சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு நிஜமாலுமே அப்ப புரியவே இல்லை என்ன டைம் சொன்னாங்க. திரும்ப போய் கேட்கவும் முடியல. அதோட அமைதியா இருந்துட்டு அதுக்கு பிறகுதான் நான் கத்துக்கிட்டேன். சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடாது இல்லைங்களா? அதனாலதான் இன்னைக்கு கத்துக் கொடுக்குறேன். கத்துக்கலாமா? இப்போ சிம்பிளா இந்த கிளாக் அப்படியே ரெண்டா பிரிச்சுக்கணும். இது பாஸ்ட் சைட், இது டூ சைட். ஓகேங்களா? நம்ம எப்படி நார்மலா டைம் கத்துக்கும் போது 5 மினிட்ஸா கத்துக்கிட்டோமோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இதுலயும். 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான். இது அப்படியே ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ 6 o'clock, இது வந்து அவர் ஹேண்ட் வச்சுக்கோங்க, இது மினிட் ஹேண்ட். ஓகே, சோ இந்த ரெண்டு இப்ப இந்த டைம் கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? 6 o'clock இல்லையா? இதுலயும் 6 o'clock தான் சொல்லுவோம். ஆனா இதுக்கு அடுத்தடுத்து வர்றது இப்போ 6:05 அப்படின்னு நான் டைம் சொன்னேன்னா அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? 5 past 6. 5 past 6. 6:10, 10 past 6. 6:15 ஆகுதுங்க. quarter past 6. 6:15 எப்படி சொல்லணும்? quarter past 6. சோ 6 தாண்டி 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கறது தான் அப்படி சொல்றாங்க. 6:15 அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் quarter past 6. சோ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சோ 6:20 அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? 20 past 6. 25 past 6. அப்படியே 5 அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல நம்ம இதை சொல்லிட்டே போவோம். இங்க எக்ஸாக்ட்லி 30 மினிட்ஸ் வரும்போது அது half of the clock இல்லையா? சோ half past 6. 6:30 மணி எத்தனை ஆகுது? 6 ஆகுதுங்க. half past 6. இந்த டைமிங் தான் அவங்க அன்னைக்கு சொல்லியிருந்திருக்காங்க. half past 12, 12:30 மணிங்கிறத தான் கேட்டுட்டு என்னடா சொல்றாங்கன்னு தெரியாம நான் யோசித்தேன். சோ நெக்ஸ்ட் இப்ப இது வரல, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சைடுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? 2 யூஸ் பண்ணணும். இது அப்படியே இது எப்படி வந்துச்சோ அதே மாதிரி பேக்வர்ட்ஸ்ல இது அப்படியே போகணும். இட்ஸ் 25 to இந்த 6க்கு அடுத்த டைமிங் என்ன? அதாவது 7 ஆகிறதுக்கு இன்னும் 25 நிமிஷம் இருக்கு. 7 ஆகிறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. 6:45 அப்படிங்கறத இங்க quarter to 7 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இன்னும் எத்தனை நிமிஷங்கள் இருக்கு 7 ஆகிறதுக்கு அப்படிங்கறத அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு போவோம். சோ இப்ப நான் இதை கேட்கறேனாக்கா it's 25 to 7. It's 20 to 7. It's quarter to 7. It's 10 to 7. It's 5 to 7. Now the time is 7 o'clock. நீங்க இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். minutes past or to time. So இதை யூஸ் பண்ணீங்கன்னாக்கா நீங்க ஈஸியா இதை பயன்படுத்தி பேச முடியும். Thank you. See you in next video.